நம்ம வேதாரண்ய கடலே இங்க ஒருத்தநாட்டுக்கு வந்துட்டு மாதிரி ஒரே அலை சத்தம். தெரியுது எதுக்கு இவ்வளவு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு. நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த, நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த தேர்தல் வந்துட்டு இந்த மோடியையும் அவரோட தாடி கூட்டணியையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாடாளுமன்ற தேர்தலோட 22 தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்திருக்கு. இதுல இந்த தாடி கூட்டணி ஒரு தொகுதியில கூட தேர போறது இல்லை. தமிழ்நாட்டில் 6 தொகுதியில ஜெயிக்கலன்னா நம்ம சண்டியர் கோஷி எல்லாம் ஊர்ல வந்து பழைய தொழில பார்க்க வேண்டியதுதான். கடவுள் எப்படி பாருங்க, நம்ம அந்த பலன் அனுப்பி பால்ல விழுந்த மாதிரி மோடியும் நம்ம பழனிசாமி கம்பெனி ஒன்னாவே வந்து மாட்டிக்கிட்டு நம்மள்ட. இன்னொரு கூட்டணி பத்தி பேச வேடாது, கஜா கூட்டணி நீங்களே சொன்னீங்க. நீங்க கஜா டூ ஏன்னா அந்த துயர சம்பவத்தை பத்தி எனக்கு பேசவே மனசு வர மாட்டேது. ஏன்னா இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க. நம்ம நவம்பர் மாசம்லாம் இங்கெல்லாம் வந்தா எல்லாருக்கும் மனசு வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, பேராவூரணி, வேதாரண்யம், நாகப்பட்டினம் வரைக்கும் அந்த கஜா புயலோட தாக்கம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்பயும் 52ல புயல் அடிச்சப்ப இருந்துச்சுன்னாங்க. அதெல்லாம் தாண்டி எல்லாம் வாழ்க்கையே இழந்து ஒரு 30 வருஷம் நீங்க பின்னாடி போய் நிக்கிறோம். உண்மையா சொல்றேன், எங்களுக்கு பயமா இருக்கு. திருப்பி உங்களை எப்படி அந்த பழைய அளவுக்கு பொருளாதார ரீதியா உயர்த்துறது எப்படின்னு. ஏன்னா மற்றவங்க எல்லாம் வருவாங்க போயிடுவாங்க, நாங்க உங்களோட இருக்கிறோம். மறுபடியும் நான் நம்ம ஊருக்கு வரணும். என்னப்பா பெரிய டயலாக் விட்டு போனா ஒண்ணும் செய்யல நீங்க கேட்க கூடாதுல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் மானஸ்த மத்தவங்க மாதிரி உடச்சிக்கிட்டு போற ஆளு கிடையாது. நாளைக்கு இங்க வந்து அவர் என்ன பார்த்து சட்டையை பிடிச்சி கேட்க கூடாதுல்ல. என்ன மைக்கு கிடைச்ச பெருசா பேசிட்டு போன, பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலம் உன் கூட ரங்கசாமி வந்தாரு, 10ஆவதுக்கு அவர் காலேஜுக்காரரே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. சேகர் தாண்டி குதிச்சுட்டு இருந்தாரு, எல்லாம் சேர்ந்து உங்களை ஓட்டு போட்டு அனுப்புனா எங்களை மறந்துட்டு போய் மெட்ராஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு ஆள் இப்படி இருந்ததா அடிச்சா காலி பண்ணோம். ஊரை மறந்துட்டு சொந்த பந்தத்தை மறந்துட்டு பணமே பிரதானம்னு போய் உட்கார்ந்து இருந்ததுனாலதான் அடிச்சோம் அட்டி. நாங்க 30 வருஷம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க மேல கிடையாது, நானும் உங்கள ஒருத்தர் தான். ஏதோ நீங்க எல்லாம் சேர்ந்து அம்மா புண்ணியத்துல சின்னப்பா புண்ணியத்துல தலைவர் ஆக்கி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒண்ணு எல்லாம் ஏறல. எது நான் இப்ப நீங்க அங்க நிக்கிற நாங்க நிக்கிறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் எதிர்பார்க்கல. வரப்ப கூட நம்ம வேட்பாளர் பொன்முருகேசன் என்று சொன்ன, அவர் மன்னார்குடி எங்க ஊர் பக்கத்து ஊரை தான். அவர் ஊர் தட்டாங்கோயில, என் ஊர் சேரங்குளம், அவ்வளவுதான். ஸ்கூல்ல படிக்கிறப்ப தெரியும். அவர் டுட்டோரியல் காலேஜ்ல வச்சிருப்பாரு. சுயமா முன்னேறி வந்தவர் அவரு. அவரு நம்ம மாதிரி ஒரு விவசாய வீட்டு பையன் தெரியும் உங்களுக்கு. நான் மன்னார்குடி பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறப்ப நான் பிள்ளை ஸ்கூல்ல படித்தேன். அவர் காலேஜ் முடிச்சுட்டு நேஷனல் ஸ்கூலுக்கு ஏத்தால டுட்டோரியல் காலேஜ் வச்சிருப்பாரு. படிப்படியா முன்னேறி அவங்க அண்ணனும் அவரும் உழைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறவருக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டிய சான்சலரா இருக்காரு. அதுல அவருடைய உழைப்புல வந்தது. நிறைய இன்னைக்கு யூனிவர்சிட்டிலாம் இருக்கு தமிழ்நாட்டில், எல்லாம் பினாமி யூனிவர்சிட்டி. இது அது கிடையாது. அது மாதிரி அம்மா இருக்கிற காலத்துல இருந்து நம்மளுக்கு ஆதரவா இருப்பாரு. நம்ம கட்சியில சீட்டு கேட்பாரு தெரியும். இப்பயும் நம்ம பொதுச் செயலாளர் சிறைக்கு சென்ற பிறகு என்ன துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சு நான் இங்க வந்தப்பெல்லாம் என்ன பாக்குறப்ப, தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க, பாராளுமன்றத்துல நம்ம வெற்றி பெற்று நம்ம தொகுதிக்கு எல்லாம் செய்யணும்னு கேட்பேன். இன்னைக்கு சின்னமும் கிடையாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி
இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு பொருட்டே இல்லைன்னு பேசுறாங்களே. 40 தொகுதியில வேட்பாளர் பாண்டிச்சேரி உட்பட 18, 19 சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளர் போட்டிருக்கோம். 26ஆம் தேதி காலம்பரை கூட தெரியாது நம்மளுக்கு என்ன சின்னம்னு. எல்லாரும் 2 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வச்சு, இன்னொன்னு எல்லாம் சுயேட்சையா. சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம இவங்க எல்லாம் சுயேட்சை தான், ஆனா ஒரே சின்னத்துல போட்டுக்கிடுங்கன்னா எப்படி போர் படை தளபதிகள் மாதிரி போய் தமிழ்நாடு ஃபுல்லா நாமினேஷன் பண்ணாங்க. இது கட்சியா? இது தொண்டர்கள் கட்சியா இல்ல டெண்டர் பார்ட்டில உட்கார்ந்துருக்கா அது கட்சியா? உண்மையான தொண்டர்கள் இருக்கிற கட்சினாலதான் அப்படி எழுச்சியா இருக்கு, தீ பறக்குது. இந்த தேர்தல்ல அதிமுக பயந்துகிட்டு பாவம் இன்னொரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. தஞ்சாவூர்ல நம்ம பொருளாளருக்கு போட்டியா யார போட்டிருக்காங்கன்னு தெரியும். அதான் சொன்னேன், இவருக்காருன்னா நம்ம ஊருக்காரரு. நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப டுட்டேரியர் காலேஜ் நடத்தி படிப்படியா வளர்ந்து புண்டையராமஜெயம் கல்லூரி ஆரம்பிச்சு இன்றைக்கு இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இங்க மஞ்சப்பை தூக்கிட்டு இருந்த ஆளெல்லாம் தூக்கி கொண்டா தஞ்சாவூர்ல கண்டு. இது கட்சியா அது கட்சியா? எப்பதான் பார்த்தா எனக்கு பை தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேண்டிடேட்டா போட்டுடலாம் மேடம். யாரும் சொல்ல மாட்டீங்க சார் நம்ம போட்டு போறான்பா, யாரையோ போட்டு போறேன். நம்ம சேருக்கு கொடுக்காம என்னோட ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தர் கூட போட்டா எப்படி இருக்கு சொல்றேன். கேண்டிடேட் போடுறாங்களா? கேண்டிடேட் அதாவது பணத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. டெண்டர், பணம், கலெக்ஷன், இதான். அம்மா இருந்ததுனால ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை உட்கார வச்சா. இன்னைக்கு மோடி தான் எங்க டாடிங்கிறாங்க. டாடியும் சேர்ந்து இந்த தேர்தலோட டாடி இவனோட சேர்ந்துச்சு இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா மறைவுக்கு பிறகு எதுக்கு பொதுச்செயலாளர் சின்னம்மா மேலேயும் உங்க மேலேயும் மோடி இவ்வளவு கோபம்? என்ன மோடி கோபம் தான் எங்களுக்கு என்ன? நம்ம பங்காளி சண்டையா? மோடிக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? அவர் பேசுற ஹிந்தி கூட நம்மளுக்கு புரியாது. சண்டை நம்மள்ட்ட இல்ல. 2014 அம்மா மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்கல்ல. 99ல பிஜேபி கலைச்சு விட்டாங்கல்ல. எல்லாம் இவங்க தானே கூட உட்கார்ந்துட்டு எல்லாம் பண்றாங்கிற கோவம் தான் இப்பயும் நம்மளை ஒழிச்சு கட்டி நின்று இன்னைய வரைக்கும் முயற்சி நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அசர்றவங்களா நம்ம? அதே மாதிரி மண்ணிலையா பிறந்திருக்கோம் நம்ம? வாழ்வது ஒரு முறை. அம்மாவுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலை வணங்குவோமே தவிர எந்த கொம்பனுக்கும் தலை வணங்க மாட்டோம். என்ன எங்களுக்கு கேட்ட குக்கர் கொடுக்கலன்னா இப்ப அதை விட அழகா பரிசு பெட்ட சின்னம் கொடுத்துட்டாங்க. குக்கரையே இந்த தொண்டர்கள் தானே ஆர்கே நகர்ல வெற்றி பெற வச்சாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா குக்கர் குக்கர் தாங்க. இப்ப குக்கர் செத்து போயிட்டு பாத்தீங்களா? குக்கர் வந்து அடுப்படிக்கு போயிட்டு இப்ப இதுக்கு வரல. இப்ப வந்து ஓட்டு கேட்க வராது. வீட்டுல வந்து அது சமைக்கதான் வேண்டும். அது யார்கிட்ட இருந்தா இப்ப தலைவர்கிட்ட அம்மாட்ட இருக்கிறது ரெட்டாயில. இந்த பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்திட்ட வைத்தியருக்கு எதிர்த்து போனா அது என்ன இழது? செத்த இழது, செத்த அடிமை இலைகளாயிட்டு. இன்னொரு கூட்டணி நம்ம பேச வேண்டாம், மதசார்பற்ற மக்கள் நல கூட்டணி. 50 வருஷமா இந்த மாதிரி கடலை வறுத்துற மாதிரி வறுத்து எங்களை ஏமாத்திட்டீங்க. நாங்க வந்து சிறுபான்மையின் நண்பர்கள். சிறுபான்மை நண்பராக இருந்தா பெரும்பான்மையெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. இது என்ன, எனக்கு ரங்கசாமி வேண்டியவர்னா சேகர் வேணாதவரா? 2 பேரும் வேண்டியவர் கூடாதா? அவர் அங்க நின்னா அவர் இங்க நின்றுட்டு போறாரு. சிறுபான்மையினரும் சரி பெரும்பான்மை யாரும் நம்ம யாரும் பள்ளிவாசல போய் கல்ல கொடுத்து எழுதிடுமா? இல்ல அவங்க கும்பிடுறத வேணாங்கிறோமா? இல்ல அவங்கதான் நம்ம கிருஷ்ணரை பழிக்கிறாங்களா, ராமரை பழிக்கிறாங்களா? நம்ம இந்து அரசியல்வாதிக்கு எதுக்கு மதம்? இருக்கிற பிரச்சனை பாவம் இன்னைக்கு புயல் அடிச்சு கிடக்கு. இவங்க அந்த விவசாயம் எல்லாம் பாதிச்சிருக்கு. குறிப்பா தென்னை விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. தண்ணி வரல. தமிழ்நாட்டில் அது இந்த டெல்டா மாவட்டங்கிறது உலகத்துக்கே சோறு போட்ட ஊர்லாம் இன்னைக்கு
எல்லாம் இதா இருக்கும். இதை மறுபடியும் சரி பண்ணி கொண்டு வரதை விட்டுட்டு நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. என்ன என்ன எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சாமி கும்பிடு, எல்லாரும் வீட்டுல உள்ளவங்க தான் சாமி கும்பிடுவாங்க. உங்க அப்பாவை பத்தி தெரியாது, நம்ம ஊருக்காரரு. அவர் வீட்டுக்குள்ளார பட்டை போட்டு வெள்ள வரப்ப தொடச்சிட்டு வந்துருவாரு, இதெல்லாம் தெரியும். அது மாதிரி இப்ப பயம், சிறுபான்மை மக்கள் நம்பல. அதனால இப்ப இந்துக்கள் எல்லாம் பிடிக்கிறாரா இவரு. மோடி ஒரு பக்கம் பிடிக்கிறாருன்னா இவரு ஒரு பக்கங்க. இன்னொன்னு சொல்ற, ஆர்கே நகர்ல நம்ம நாளடியார் விஜயபாஸ்கர் வீட்டுல பேப்பர் இருந்துச்சு, எலெக்ஷன் நடத்துறீங்களா, அங்கதான் கட்டு கட்டா கவர் போட்டு பூத்து வாரியா வச்சிருந்தாங்களே துறைமுறை வீட்டுல எலெக்ஷன் நேரத்துல. அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப 8 வலைச்சாலை கூடாதுன்னு விவசாயிகள்லாம் ரோட்ல நின்று போராட்டாங்க. எப்படிங்க மீத்தேனுக்கும் ஹைட்ரோ கார்பன் போராடுற மாதிரி. அப்ப ஒரு ஸ்டாலின் அசம்பிளியில, தொழில்கள் வளர இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். வேற எங்கேயும் தொழிற்சாலை தொடங்கினா 8 வலைச்சாலை அங்க மலையில உள்ள, இங்க எப்படி பூமி கீழே உள்ள மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் நிலக்கரி வைரன்னு சொல்லி நம்மளெல்லாம் விரட்ட பாக்குறாங்களோ, அது மாதிரி அங்க அந்த மலையில இருக்கு பாருங்க, ஜவ்வாது மலை, கஞ்சமலை, கல்வராய மலையில நிறைய இரும்பு தாதுலாம் இருக்கு. அதெல்லாம் எவ்வளோ வெளிநாட்டு கம்பெனி தூக்கி கொடுங்க, அவங்க யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போறது தான் 8 வலைச்சாலை நம்ம ஹார்பருக்கு கொண்டு போறது. அத இப்ப நீதிமன்றம் தடுத்துட்டு இப்ப என்ன சொல்ல போறாரு கஜா 2. இப்ப என்ன சொல்ல போறாரு, மக்கள் அங்க ரோட்ல 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்க விவசாயம் சண்டை போடுறாங்க, அவங்க டிவிலே காமிச்சிங்க. ஆனா இவர் ஒரு பக்கம் அது காரணம் மோடி அமித்ஷாவும் பேசியிருக்காங்க. அதனால அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது திமுக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டி, யாரோட வேணாலும் ரெடி. பாகிஸ்தான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேண்டியது அமைச்சர் பதவி, 4 அமைச்சர் கொடுத்துட்டீங்கன்னா எங்க சொந்த நிலத்தெல்லாம் பாத்துக்கணும்னு. 8 வருஷமா தமிழ்நாட்டில இடம் கொடுக்கல, நீங்க விரட்டி விட்டீங்க. 5 வருஷமா அங்கேயும் முடியல. அதுதான் பிரியாணி கடை உடல, டீ கடை உடல, பியூட்டி பார்லர் ஒருத்தர் நடக்க முடியல. இவங்கதான் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க. இவங்க என்னன்னா எப்படியாவது போய் அங்க உட்காந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சுருட்டணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது கேட்டா மதச்சார்பற்ற கூட்டணியா, சும்மா பொய் சொல்லிட்டாலே நீங்க. அதனால சொல்ற, நம்ம எல்லாம் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கிறோம். அவங்க இந்த டிவி எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். திமுக 40 ஜெயிக்குமா, எங்க ஜெயிக்க போகுது பாப்போம். சேலஞ்ச் பண்றோம் அவங்கள்ட்ட. கரெக்டா தஞ்சாவூர் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லயும் நீங்க ஜெயிச்சு காமிங்க, அவரை பாத்துங்க. அப்புறம் நான் சொன்னேன், மே 23ஆம் தேதி எப்படி ஆர்கே நகர் ரிசல்ட் தலைவர் நினைவு நாள் அன்னைக்கு வந்தப்ப அவங்க மூஞ்செல்லாம் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி தினகரன் சுயேட்சை டெபாசிட் வாங்க மாட்டாரு, கடைசியா போடுறாங்களாம். எனக்கு 20% மதிச்சு 50, நம்ம 50% வாங்கினதும் அது நாங்க நினைத்த வரையும் பாரி நடந்துட்டு. எப்படி நடக்கும், என்னங்க எங்க போய் சர்வே எடுத்தீங்க, அங்க போய் ஆந்திராவில் எடுத்தீங்களா, எங்க எடுத்தீங்க? தமிழ்நாட்டுல 6 கோடி பேர் இருக்காங்க, 12,000 பேரை சர்வே எடுத்துட்டாங்களா இங்க எல்லாத்துலயும். ஏங்க திமுக ஜெயிக்குமா? 10ஆவதுக்கு நம்ம மோடியோட டாடி எல்லாம் ஜெயிப்பாங்களா? இதெல்லாம் என்ன? பழனிசாமி மூஞ்சிய பாருங்களேன் எப்படி இருக்கு. இப்ப நம்ம கேண்டிடேட் எவ்வளவு இதா இருக்காரு. பழனிசாமி ஓட்டுக்கு பில்கேட்ஸ் மாதிரி கழுத்துல ஒண்ணு போட்டு போயிட்டு இருக்காரு. பன்னீர்செல்வத்தை பாரு, ஏற்கனவே விளக்கணம் குடிச்ச மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆட்சி போகுதுங்கிறது அவங்க முகத்திலே எழுதியிருக்கு, அந்த கலை வந்திருக்கு. மோடியை பாருங்க, ஏற்கனவே மூஞ்சி சிரிக்க போட்டாரு, 3 வந்துட்டு போயிட்டு இருக்காரு. தெரியும் 150 சீட்டு கூட வர போறது இல்லைங்க. அதனால இன்னொன்னு கேட்கிறாங்க, இவங்க யார சுயேட்சைகள் தானே, இந்த சீனா தானா கேட்கிறாரு சிதம்பரத்துல, இதுல சிவகங்கையில. இவங்க சுயேட்சை எப்படி ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றோமே, சரி அதே மாதிரி இந்த 39 சுயேட்சையும் சேர்ந்தா இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்க போறோம். உங்க ஆதரவோட அம்மாவுடைய தொண்டர்கள் அடுத்த சாதனை படைக்க போகிறோம். அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்து நமது பகுதி, இது விவசாயம் நமது வாழ்க்கை முறை, விவசாயத்தை எதிர்க்கிற யாரோடும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் அனுமதிக்கப்படும்.
விவசாய சார்ந்த தொழில்கள் தான் அனுமதிக்கப்படும். அதுபோல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்கு நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய படிச்சவங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம தேர்தல் அறிக்கைலாம் பார்த்திருப்பீங்க. நான் உட்கார்ந்து 10 பேர் அறிவாளிகள் எல்லாம் உட்கார்ந்து தயார் பண்ணல, ஊர் ஊரா வந்து சுத்தினல, நீங்க சொன்னதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். எங்க எங்க என்ன தேவை அதுதான். எந்த அது மாதிரி பேப்பர் கொடுப்பா அதுவே அந்த ஏரியா இதை ஒண்ணு நம்ம பாராளுமன்ற வேட்பாளரும் சேரும் கொடுத்தாங்க. தஞ்சாவூர் காவேரி ஆற்றிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வல்லம் பிற்கா மற்றும் கந்தரக்கோட்டை வரை காவேரி ஆற்றில் இருந்து கிளை வாய்க்கால் அமைப்பதன் மூலம் சுமார் 1 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்களும் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்களும் பயன்பெற நடவடிக்கை வேண்டும். அதுபோல நமது குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையின் மூலம் விவசாயிகளுக்கு, கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய 28 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை பெற்று தர வேண்டும். அதாவது பிரைவேட் தான் கொடுக்கலன்னா அரசாங்கமும் கொடுக்கல. விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் நீடித்ததாக வரலாறு இல்லை. உலக நாடுகள் எந்த நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிக்கும் விவசாயம் தான் முதுகெலும்பு. அதனால பழனிசாமி ஒரு 1000 போலீஸ் வந்து எனக்கு தைரியமா நம்ம என்னது சோழ நாட்டுல ஓட்டு கேட்க வந்தாருன்னு நினைச்சு நானே பயந்துகிட்டு இருந்தேன். பாவம் ஏதாவது ஏன்னா ஹெலிகாப்டர்ல வந்து இங்க புயல் அடிக்குது, எல்லாம் உடையாடுறாங்க. அவர் அங்க விருந்து சாப்பிட்டு உட்காந்துருக்காரு மாமியார் வீட்டுல. ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு அவரு அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்காரு. ஒரு அமைச்சர் தான் உள்ள மக்கள் அடிக்க போறாங்களே, அங்க ஓஎஸ் படி அடி. இப்பதான் இருந்துச்சு வந்து நம்ம எலெக்ஷன் வந்து வெளில வர்றாரு தைரியமா. மக்கள் எல்லாம் எலெக்ஷன்ல இருக்க, நீங்க உங்களுக்கு கதையை முடிச்சிருவாங்கிறதுனால அவங்க அதனாலதான் பயந்துட்டு இங்கேயும் கூட்டணி. பாவம் மூப்பனார் ஐயா இருந்தப்ப அவர் எப்பேற்பட்ட தலைவர் அவரு. ஜி.கே. மூப்பனாரை பத்தி நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு மதசார்பற்ற தலைவர். இன்னைக்கு அவர் பையன் பிஜேபியோட போய் சேர்த்து கூட்டணி வச்சிருக்காரு. காலம் பா இதெல்லாம். அவர் என்ன பண்றது? அவர் பெரிய அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து என்னைக்கும் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கவே மாட்டார். யாரு ஜெயக்குமாரா? ஜெயக்குமார் வந்து அப்படி பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த முகத்தை பார்த்த உடனே போன ட்ரிப் இப்படிதான் குக்கர் வந்த உடனே காலாங்கடை போனா அவன் தான் காவலங்கடை போயிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க அங்க காட்சி போட்டிலே ஜெயிக்க முடியல. இப்ப வந்து இப்படிதான் வருது. வந்து இந்த பெட்டியா, அந்த பெட்டிக்குள்ளார போற ஆளுங்களே அவங்கதான். அவங்க பெரிய பையனை ஒரு தொகுதியில நிறுத்திருக்காரு, இன்னொரு பையனை தொகுதி தேடிட்டு இருக்காரா. அந்த பையனே தேடிட்டு இருக்கோம் நம்ம. அவங்க தெருவுலே மரியாதை இல்லாத எல்லாம் நீங்க போய் பெருசா பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஹெலிகாப்டர் ஆட்சி அது மாதிரி தமிழ்நாட்டே திரும்பி பார்க்கல மோடி. நம்ம கஜா புயலா இருக்கட்டும், ஓகே புயலா இருந்துகிட்டும், இங்க வந்து அங்க 13 பேரை சுட்டு கொண்டாங்களாகட்டும், வெளிநாட்டுல சேர்த்தாதான் அவர் ட்விட்டர்ல மெசேஜ் போடுவாரு. நம்ம ஊர்ல தமிழ்நாடு அவர் நாட்டிலே சேர்க்கல, அவர் பாகிஸ்தான்ல சேர்த்துட்டாரு அவரு. ஆனா இப்ப எலெக்ஷன் வந்து டவுன் பஸ்ல வர மாதிரி வந்து போயிட்டு இருக்காரு. நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஏமாளிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் ஏற்கனவே தமிழ்நாட்டை ஏமாற்றியவர்கள் கூட்டணிக்கும் ஏமாற்றுகின்ற இந்த மோடியின் கூட்டணிக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டகம் சின்னத்தில் நமது அருமை சகோதரர் பொன் முருகேசன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில்
வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தகர்த்தெறி தோழா தகர்த்தெறி தமிழின துரோகிகள் கூட்டணி தன்னை தகர்த்தெறி 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 உடைத்தெறி தோழா உடைத்தெறி உடைத்தெறி தோழா உடைத்தெறி நம் வழியினில் வருகிற தடைகளை எல்லாம் உடைத்தெறி 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 இது புரட்சி தலைவியின் சேனையடா, இது புரட்சி தலைவியின் சேனையடா.